Welcome students. Now let us solve one very interesting question from class 10 polynomials. If alpha, beta are zeros of this particular polynomial, then find a quadratic polynomial whose zeros are alpha square by beta and beta square by alpha. So similar questions already நம்ம சேனல்ல இருக்கு. அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த மெத்தட்ல மட்டுமே ஒரு 4-5 questions வந்து I'm going to upload. இப்போ இதுல அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஒரு பாலினாமியலுக்கு ஆல்பாவும் பீட்டாவும் ஜீரோஸ். அப்படின்னா there is a new polynomial, அது நமக்கு யாருன்னு தெரியாது. அந்த பாலினாமியலுடைய ஜீரோஸ் வந்து ஆல்பா ஸ்கொயர் பை பீட்டா, பீட்டா ஸ்கொயர் பை ஆல்பா. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஆல்பா பீட்டா அப்படின்னு நீங்க கொஸ்டின்ல பார்த்தாலே உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா கூட பரவாயில்ல. ஐ வாண்ட் யூ டு ஃபர்ஸ்ட் ரைட் சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் பை லுக்கிங் த கொஸ்டின். அவங்க கொடுத்துருக்க பாலினாமியல். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் ரைட்டிங் கிவன் f of x is equals to 3x square minus 4x plus 1. இது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி how can you write alpha plus beta? minus b by a வா? ஸோ அப்போ நம்ம என்ன எழுதுவோம்? minus of minus 4 by 3 which is equals to 4 by 3. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் எப்படி எழுதுவோம்? ஆல்ஃபா பீட்டா இஸ் c by a which is 1 by 3. ஸோ பாலினாமியல் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், இல்லை சம்டைம்ஸ் உங்களுடைய குவாட்ராட்டிக் பேஸ் பண்ண கொஸ்டினாக இருக்கட்டும், இஃப் யூ ஆர் சேயிங் ஆர் சீயிங் சம்திங் வித் ஆல்ஃபா பீட்டானா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல யூ ரைட் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா யூசிங் மைனஸ் பி பை ஏ அண்ட் சி பை ஏ. இது புரிஞ்சுதா? சூப்பர். இப்போ நியூ பாலினாமியல் எப்படி இருக்கும்? நியூ பாலினாமியல் இவங்க ரெண்டு பேர் தான் என்னுடைய நியூ ஜீரோஸ். இவங்க ரெண்டு பேர் தான் என்னுடைய நியூ ஜீரோஸ். அப்போ நியூ பாலினாமியல் நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும்? required new polynomial b எப்படி இருக்கும்? x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸா? அப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் இங்க என்ன எழுதணும்? ஆல்பா ஸ்கொயர் பை பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்பா எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் எப்படி எழுதணும்? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்னு பாருங்க. ஆல்பா ஸ்கொயர் பை பீட்டா இன்டூ பீட்டா ஸ்கொயர் பை ஆல்பா. மல்டிப்ளை பண்ணா ஒரு ஆல்பா ஒரு பீட்டா கேன்சல் ஆகிடும், ஒரு பீட்டா இன்னொரு பீட்டா கேன்சல் ஆகிடும். ஸோ ஐ எம் கோயிங் டு ஹாவ் ஒன்லி ஆல்பா பீட்டா மட்டும்தான். புரிஞ்சுதா இல்லையா? நியூ ஜீரோஸ்க்கு நியூ பாலினாமியல் நான் எழுதியிருக்கேன். யூஸ்வலாக எழுதுற மாதிரி தான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் எழுதுவோம்ல, அதை தான் நான் வந்து இங்க எழுதியிருக்கேன். சரியா? இப்போ தனித்தனியா நமக்கு என்ன தேவையோ அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க, கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். ஸோ எப்படி எழுதணும்? ஆல்பா ஸ்கொயர் பை பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்பா. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஆல்பா இன்ட்டு ஆல்பா ஸ்கொயர் ஆல்பா கியூப், பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் பீட்டா கியூப் பை ஆல்பா பீட்டா. ஸோ இதோட ஃபார்முலா தெரியுமா? சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா ஆஃப் என்ன ஃபார்முலா? இல்லை இந்த ஃபார்முலா இருக்கு, இதை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்பா பீட்டா ஆல்பா பிளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்பா பீட்டா. இதில் சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிங்க பார்ப்போம். 4 by 3 whole cube minus 3 times alpha beta is 1 by 3, alpha plus beta is 4 by 3 divided by 1 by 3. நமக்கு என்னென்ன மேலே இங்க இது இருக்குல்ல, இதை வச்சு தான் we need to substitute and find whatever we have now. Yeah, yes, sorry for it, just received a call. Okay, இப்போ 3 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்கு பாருங்க, 4 by 3 cube. So I can write 64 by 27 minus 3 கேன்சல்னா மீதி எனக்கு 4 by 3 இருக்கு. இந்த டிவைட் இருக்கிற 1 by 3 மேலே போச்சுன்னா ப்ராடக்ட்ல வந்துடும். ஓகேவா? டிவைட் பை 1 by 3. So it will turn into product. So you can take LCM. So the numerator denominator 9ல multiply பண்றேன். So I'm going to get 64 minus 36 by 27 into 3. So the cancel பண்ணா 9. So I'm getting what is 64 minus 36? 4ல 6 போச்சுன்னா 8 28. So 28 by 9 வருது. So இதுதான் உங்களுடைய sum of zeros. ஓகேவா? அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வெரி சிம்பிள். என்ன இங்க தேவை? நமக்கு ஆல்பா பீட்டா தான் தேவை, which is ஆல்பா பீட்டா is equals to 1 by 3. நமக்கு டைரக்டாவே அங்க இருக்கு. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா சம் ஓவர். ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. இதில் சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இது நமக்கு 28 by 9 கிடைச்சுதான், எக்ஸ் பிளஸ் 1 by 3.
ஸோ இதை ஃபுல்லாகவே நான் 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா டினாமினேட்டரில் இந்த மாதிரி வரக்கூடாது. ஐ நீட் ரைட் இட் இந்த ஃபார்ம் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்மெட்டில் எழுதணுன்றதால 9ல் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் இந்த பாலினாமியல் வில் டர்ன் இன்டூ 9x ஸ்கொயர். இது 9 கேன்சல் ஆகிடும். 28x ப்ளஸ் 9ல் இதில் மல்டிப்ளை பண்ணால் 3 வரும். ஓகேவா? இஸ் தி ரெக்வயர்டு நியூ பாலினாமியல்னு சம்மை முடித்து விடுங்கள். அவ்வளோதான். ரெக்வயர்ட் நியூ பாலினாமியல். புரிஞ்சுதாம்மா எக்ஸ்பிளனேஷன்? எஸ், நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம சேனலில் ஒரு 4-5 சம் இருக்குது. அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போர்டு ப்ரிப்பரேஷனில். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். பை பை, டேக் கேர். அடுத்த சம்மில் பார்க்கலாம்.